Smoking causes cancer. Smoking kills. புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். Consumption of alcohol is injurious to health. மது அருந்துதல் உடல் நலத்திற்கு கேடு. Be safe. Don't drink and drive. பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். இந்த இடத்துல சத்தம் போட்டு பேச முடியாது. ஏன் அப்படின்னா இந்த ஏரியாவை தாண்டி நிறைய பிரச்சனைகள் இருக்குது. நாங்க யாருக்கும் தெரியாம தான் இந்த அபாண்டன்டான இந்த பிளேஸுக்கு வந்திருக்கிறோம். இந்த இடத்துல அதிபயங்கரமான சம்பவங்கள்லாம் நடந்திருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு ஆள் அப்டேட் பண்ணனாலதான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கிறோம். வாங்க முதல்ல இன்ட்ரோவை நான் பேசிடுறேன். என்ன அப்படின்னா, நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கிறேன், இந்த டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். ஒரு கதை சொல்லிட்டேன் சார். அதுல உனக்கு கதை கேட்டு பழகிடுச்சு, எனக்கு கதை சொல்லியே பழகிடுச்சு. நான் கதை சொல்றேன், நீ கேளு. நாங்க நான் போயிட்டு இருக்கக்கூடிய இடம் ரொம்ப பட்டும் பயங்கரமா மோசமா ரொம்ப கஷ்டமா இருக்குது. நான் ரொம்ப தூரம் நடந்து வந்துட்டேன். நிறைய இடங்களை வீடியோ எடுக்க முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, நீங்க இந்த இடத்தை பார்த்தாலே தெரியும். ரொம்ப கொடூரமா இருக்குது. அவ்வளோ பிரச்சனை பார்த்துருக்கோம். ஏதோ போலீஸ் சவுண்ட் எல்லாம் கேட்குது. அதாவது அப்படின்னா, இந்த உங்களுக்கு லைட்டா பேக் சைடு தான் காட்டுறேன். இங்க உள்ள எல்லாம் போக முடியாதுன்றாங்க. போலீஸ் சவுண்ட் எல்லாம் கேட்குது. ஏதோ சவுண்டு கேட்குது. நம்ம வீடியோ எக்ஸ்ப்ளோர் வீடியோ கிடையாது. இந்த ஆளும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டே இந்த இடத்துக்கு வந்திருக்கேன். அப்படின்னா இது எந்த இடம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெய்யாற்றங்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில ரொம்ப கொடூரமான ஒரு இடம். இந்த இடத்த இந்த போயிட்டாரு. இங்க பிரச்சனை என்னன்னா, பாம்புகள் நிறைய இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்ல, நிறைய முள் செடிகள்லாம் இருக்கு. இப்படி பாத்தீங்கன்னா தெரியும். ஓகே, பார்த்து போலாம், பார்க்காமையும் போலாம். ஆனா போகணும். காய்ஸ், இந்த வீடை தான் சொன்னாங்க. இந்த வீட்டுக்குள்ள போகவே கூடாது அப்படின்ட்டு நாங்க வந்துட்டோம். எப்படி போறது அப்படின்னு தெரியல. இங்க ஒரு படிக்கட்டு. ஓகே, நிறைய இருக்குது அப்படின்னாங்க. அதனாலதான் கொஞ்சம் பயமா இருக்கு. வேற எதுவும் பயம் இல்லை. இங்க 2 ரூம்கள் அடைக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, இந்த நெய்யாற்றங்கரை அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதியில கிட்டத்தட்ட ஒரு 15 கிலோமீட்டருக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு எஸ்டேட்ல தாங்க நாங்க நின்றுட்டு இருக்கிறோம். இந்த எஸ்டேட்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கறதுதான் கான்செப்ட். என்ன அப்படின்னா, இந்த கதையை நமக்கு அனுப்பி இருக்கிறது ரவி அப்படிங்கிறவர் தான் நமக்கு அனுப்பி இருக்கிறாரு.
அவரு நெய்யாத்தன்கரையை சேர்ந்த நம்மளுடைய சேனலோட சப்ஸ்கிரைபர் தான். அவருடைய லைஃப்ல நடந்துச்சான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. இந்த இடத்துல வந்து சாதாரணமா பகல் நேரத்துல கூட எந்த இதுக்கு இங்க வரமாட்டாங்களாம். அவ்வளவு தூரம் இது அபாண்டன்டாக இருக்குது. ஆனா இந்த இடத்த இனி ஒரு ஆளு விலைக்கு வாங்கியிருக்கிறாங்க. அவங்க கேரளாவை சேர்ந்தவங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. ஆனா அந்த ஆட்கள் கூட இந்த இடத்துக்கு வர்றதே கிடையாது. கிட்டத்தட்ட 3 ஆண்டு காலம் அவங்க வாங்கின பிறகும் வரல. அப்படிப்பட்ட அந்த இடத்துக்கு தான் நம்ம வந்திருக்கிறோம். இங்க என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நமக்கு ரவி சொல்லி இருக்கிறாரு. இந்த இடத்துல அதாவது கிட்டத்தட்ட 1998 காலகட்டத்துல ஒரு குடும்பமே இருந்திருக்காங்க. எப்படி அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய ரப்பர் எஸ்டேட், ரப்பர் பாலை வந்து அவங்க விவசாயமா பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அதுக்காக மேன் பார்வையாளராக ஒரு குடும்பத்தையே இங்க கொண்டு வச்சிருந்திருக்காங்க. இந்த குடும்பம் எங்க உள்ளது அப்படின்னா சேலத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்க தான். அவங்கதான் இந்த ரப்பர் எஸ்டேட்டை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா இந்த குடும்பத்துல நடந்த ஒரு அதிபயங்கரமான சம்பவம் என்ன அப்படின்னா, இந்த குடும்பத்துல கிட்டத்தட்ட அப்பா, அம்மா, 2 பெண்கள், அதுக்கு பிறகு 2 ஆண்கள், அதாவது அவங்களுக்கு மகன் மகள்னு சொல்லி இவங்க 4 பேர் இருந்திருக்கிறாங்க. அது போக மொத்தம் 6 பேருங்க. என்ன ஆயிட்டு அப்படின்னா இவங்க எல்லாருமே என் ஸ்டேஜான ஆட்கள் தான். ஆனா சம்பவம் என்ன அப்படின்னா, முதல்ல இந்த ரப்பர் எஸ்டேட்டை பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த நபருடைய மகள் வந்து இறந்து போயிடுறாங்க. அந்த மகள் இறந்த பிறகுதான் இந்த இடத்துல அந்த அமானுஷ்ய பிரச்சனையே ஸ்டார்ட் ஆயிருக்குது. இந்த அமானுஷ்ய பிரச்சனை எப்படி ஸ்டார்ட் ஆச்சுது அப்படிங்கிறதையும் நம்மளுடைய ரவி தெளிவுபடுத்தி இருக்கிறாரு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த குடும்ப தலைவருடைய மகளான மூத்த மகள் இறந்து போயிருக்கிறாங்க. அவங்க பாம்பு கடிபட்டு தான் இறந்துருக்கிறாங்க. நான் தான் வரும்போதே சொன்னேன் உங்கள்கிட்ட, இந்த மாதிரி இந்த ஏரியால பாம்பு நிறைய இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா. அந்த மாதிரி பாம்பு கடிபட்டு இறந்து போயிருக்கிறாங்க. அப்படி இறந்த அந்த பெண்ணுடைய ஆன்மா இந்த வீட்டுக்குள்ளதாங்க இருந்துகிட்டு இருக்குது. இப்பவும் உள்ள சவுண்டு கேக்குது, கொலுசு சவுண்டு கேக்குது. நாங்க வரும்போது என்னுடைய மைக்ல வந்து அது தெளிவா கேட்டுச்சா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா சம்பவம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல அந்த பெண்ணுடைய ஆட்டம் அதிகரிக்க ஆரம்பிக்குதுங்க. முதல்ல அந்த பெண் இறந்த பிறகு இங்க இருக்கக்கூடிய இந்த ரப்பர் எஸ்டேட்ல தாங்க அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுடைய ஈமச்சடங்கு எல்லாம் முடிச்சிருக்கிறாங்க. அதன் பிறகும் அந்த குடும்பம் இங்க வாழ்ந்துட்டு இருந்திருக்குது. அப்படி வாழ்ந்துட்டு இருந்த அந்த காலகட்ட சூழ்நிலையில தாங்க அடுத்த சம்பவம் நடக்குது. அவங்களுடைய 2வது மகள் வந்து வீட்டுக்குள்ளாடி தூக்கு மாட்டிக்கிட்டு இறந்து போயிடுறாங்க. அது எதனால நடந்தது, ஏன் நடந்ததுன்னே தெரியாது. ஏன்னா படிப்பறிவே இல்லாத ஒரு பிள்ளைகளா தான் இருந்திருக்கிறாங்க. ஆனா அவங்க இறக்குறதுக்கு எந்த ஒரு இதுவும் கிடையாது. அதாவது ஏதாவது ஒரு ரீசன் இருக்கணும் இல்லையா. அந்த மாதிரி எந்த ஒரு ரீசனும் இல்லாம அந்த 2வது பெண்ணும் இறந்து போயிட்டாங்க. அதன் பிறகு என்ன நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சரி ஏதோ நோய் வந்து இறந்துட்டாங்க அப்படின்னு தாங்க இந்த குடும்பம் நினைச்சுட்டே இருந்தது. ஆனா அதன் பிறகு தாங்க பயங்கரமான ஆட்டங்கள் இந்த இடத்துல நடக்க ஆரம்பிச்சிருக்குது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய அதாவது மூத்த மகன் சொல்லாங்க, அந்த மூத்த மகனுடைய ஒரு கால் வந்து அப்படி விளங்காம ஆயிருது அப்படின்னு சொன்னா, இந்த ஊனமுற்றவர்கள் இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கு அந்த மூத்த மகனுடைய உடல்நிலை பாதிக்கப்படுது. அப்புறம் தாங்க இவங்க நினைக்கிறாங்க என்ன அப்படின்னா, ஏதோ ஒரு பிரச்சனை நம்ம வீட்டை சுத்தி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு நினைச்சிருக்கிறாங்க. அந்த நேரத்துல தாங்க அவங்க என்ன பண்ணிருக்கிறாங்க அப்படின்னா, இந்த ஊருக்குள்ள வந்து மலையாள மாந்திரிகர் ஒருத்தர் இருந்திருக்கிறாரு. அவரை இங்க கூட்டிட்டு வந்திருக்காங்க. கூட்டிட்டு வந்து பார்த்த அந்த மலையாள மாந்திரிகர் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா, தயவு செய்து இந்த இடத்தை விட்டு எல்லாரும் போயிருங்க. உங்க மக பாம்பு கடியில மட்டும் சாகல, இங்க ஒரு துர் ஆத்மா இருக்குது. அந்த துர் ஆத்மாவால தான் உங்க மகளுக்கு பாம்பு கடியே வந்தது அப்படிங்கிறது மாதிரி எல்லாம் இந்த விஷயத்த சொல்றாரு. அதை கேட்டு உங்க குடும்பமே ஆடி போயிடுறாங்க. அதே மாதிரி உங்களுடைய இளைய மகளை தூக்கு போட வச்சது யார் அப்படின்னா, அந்த அதிபயங்கரமான அந்த கொடூரமான அந்த ஆன்மா தான். அது ஒரு ஆணினுடைய ஆன்மா அப்படின்னு சொல்லி அந்த நபர் சொல்லி இருக்கிறாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்னன்னா, உங்க மகனுடைய கால் வந்து இந்த நிலைமைக்கு போக காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய காலை வந்து இந்த மாதிரி அந்த ஆன்மா தான் இந்த மாதிரி பண்ணி வச்சிருக்குது அப்படிங்கறது மாதிரி எல்லாம் அந்த இடத்துல அந்த நபர் எடுத்து சொல்லி இருக்கிறாரு. சரி, அந்த டைமோட அவங்க போனாங்களான்னு கேட்டீங்கன்னா கிடையாது. ஏன் அப்படின்னா, சேலத்துல இருந்து குடும்பத்தோட வந்துதான் இந்த இடத்துல அவங்க எல்லாமே பண்ணிட்டு இருந்திருக்கிறாங்க. அந்த விவசாயம் பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா. ஆனா சம்பவம் என்ன அப்படின்னு, நல்லவங்க பெரியவங்களா இருந்தா அதை கண்டிப்பா செய்திருக்கணும். ஆனா இவங்க என்னன்னா, படிப்பறிவு இல்லாதவங்க அப்படிங்கிறதுனால தனக்கு போகிறதுக்கு இடமும் இல்லை, அதாவது சேலத்துக்கு போனாலும் சும்மா தான் இருக்கணும், அதுக்கு நம்ம இங்கேயே இருந்துடலாம் அப்படின்னு நினைச்சிருக்கிறாரு அந்த குடும்ப தலைவர். ஆனா என்ன நடந்ததுன்னா, கிட்டத்தட்ட 16வது நாள் வந்து அந்த பையனுடைய கால் விளங்காம இருந்தது இல்லையா, அந்த காலை வந்து அவர் குணப்படுத்துறதுக்கு நிறைய ட்ரை பண்ணியிருக்கிறாரு அந்த மாந்திரிகர். ஆனா அவரால் அதை கட்டுப்படுத்த முடியல. அப்படி முடியாதனால அந்த பையன் வந்து 16வது நாள் வந்து இறந்து போயிடுறான். அதன் பிறகும் அந்த குடும்பம் இங்கதாங்க இருந்திருக்குது. சரி, நம்ம எப்படியாவது ஏதாவது பண்ணிடலாம்
இந்த பையனையாவது நம்ம காப்பாத்திடலாம் அப்படின்னு யோசிச்சவங்க அதே மாந்திரிகத்தை போய் ஒரு மந்திர கட்டு போட்ட ஒரு தாயத்தை வாங்கி கட்டிக்கிட்டு இதே இடத்துல மறுபடியும் வேலை பார்த்துருக்காங்க. கிட்டத்தட்ட 3 மாத காலங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாம போயிருக்குது. வெளி சைடுல, இந்த வீட்டுடைய வெளி சைடுல என்ன அப்படின்னா, இவங்க மகள்கள் பேசுறது, சிரிக்கிறது, அதன் பிறகு அவங்களுடைய அந்த கொலுசு இருக்கு பாத்தீங்களா, அந்த கொலுசுடைய சத்தம் இந்த மாதிரி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்குது. என்னடா பண்றது அப்படின்னு சொல்லிக்கிட்டு ரொம்பவே அந்த இடத்துல பயந்துருக்கிறாங்க. பயந்தாலும் நம்ம பிள்ளைகள் தானே, நம்மள ஒண்ணும் பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு எண்ண கோலத்துல தாங்க இருந்திருக்கிறாங்க. ஆனா அவங்களுக்கு நடந்த விதி எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 பேருமே நைட்டு இந்த வீட்டுக்குள்ளாடி இறந்து கிடந்திருக்கிறாங்க. அப்படி இறந்தவங்களை கிட்டத்தட்ட 6 நாளைக்கு பிறகு இந்த இடத்துடைய ஓனர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, அந்த பாக்கிறதுக்கு வருவாங்க இல்லையா, என்னடா ஒரு சத்தம் இல்ல அணக்கம் இல்லைன்னு பார்க்க வருவாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்த இடத்துல தாங்க இந்த மாதிரி இந்த 3 பேரும் இறந்து இருக்கிறாங்க. அதுவும் வீட்டுக்குள்ளே இறந்து இருக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வருது. அப்படி தெரிஞ்ச உடனே போலீஸுக்கெல்லாம் சொல்லி இருக்கிறாங்க. அந்த காலகட்ட சூழ்நிலையில நடக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே நடந்து அந்த 6 பேருடைய உடலையும் இதுல பக்கத்துல தாங்க அடக்கம் பண்ணியிருக்கிறாங்க. அந்த மாதிரி இந்த இடத்துல இருக்கக்கூடிய அமானுஷத்துடைய கதையை நம்மளுடைய ரவி நமக்கு சொல்லியிருந்தாரு. அதாவது நம்மளுடைய நெய்யாத்தங்கரையை சேர்ந்தவர் தான், அவர் தான் சொல்லியிருந்தாரு. சரி, இந்த இடத்துடைய லொகேஷனை எனக்கு பகல்ல காட்டியிருந்தாரு. ஆனா பெரிய அளவுல அந்த டைம்ல இந்த இடத்துக்குள்ளாடி வர முடியல. ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி இங்க இந்த மாதிரி நிறைய நபர்கள் வீடியோ எடுத்திருக்கிறாங்க. அப்படி வீடியோ எடுத்து அவங்களுக்கு நிறைய கேப்சர்லாம் இருக்குதான்னு சொல்றாங்க. ஆனா அது உண்மையா பொய்யா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஆனா நான் இப்ப இங்கதான் நின்றுட்டு இருக்கிறேன். ஆனா சவுண்ட் கேக்குது, எதுவுமே எங்க கண்ணுல இது வரைக்கும் மாட்டல. சரி, முடிஞ்ச அளவுல அந்த இடத்துல அந்த கதையை நம்ம சொல்றது எவ்வளவு ஒரு இன்ட்ரெஸ்டா இருக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த நள்ளிரவு நேரம் மணி 12 ஆகுதுங்க. அதாவது 12 மணி பாருங்க. கரெக்டா மணி 11:50. நாங்க 12 மணி வரைக்கும் இங்கதான் இருக்க போறோம். ஏதாவது கேப்சர் ஆச்சுது அப்படின்னா உடனே நாங்க அதை கேப்சர் பண்ணுவோம், கண்டிப்பா உங்களுக்கு காட்டுறோம். ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நான் ஒரு மாந்திரிகரா இருக்கிறதுனால இந்த மாதிரி விஷயங்கள் என் கண்ணு முன்னாடி வரவே செய்யாது. அது எதனால அப்படின்னா, என்னுடைய தெய்வத்தினுடைய அந்த பவர்னால அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனாலதான் இந்த ஏரியாக்கெல்லாம் நான் போய் வீடியோ எடுக்கிறதே கிடையாது. சரி, மக்கள் ஆசைப்பட்டாங்க, சரி நம்ம அதுக்காக தான் இறங்கி இதை பண்றோம், இன்னியும் பண்ணுவோம். இதை விட கொடுமையான சில இடங்கள்லாம் இருக்குது, அதை எல்லாமே நாங்க பார்த்து வச்சிருக்கிறோம். கண்டிப்பா ஒவ்வொரு வீடியோவாட்டு உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். பகல் வீடியோவும் வரும், நைட் வீடியோவும் வரும். கண்டிப்பா பார்த்துக்கிட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நீங்க லைக் அதிகமா கொடுத்தாதான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்றதுக்கு ஒரு பெரிய ஊக்கமா இருக்கும். நீங்க பயப்படுறது மாதிரி, அதாவது நீங்க பயந்துருப்பீங்க, இந்த இடங்கள்லாம் நாங்க போய் நைட் எடுக்கிறோம், அதனால எங்களுக்கு ஏதாவது ஆயிடுமோ அப்படின்னு சொல்லி பயப்படக்கூடிய ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கும். எங்களுக்கு ஏதாவது பயம் இல்லை. பாம்பு நிறைய இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நாகராஜனுக்கே நாகம்னா கொஞ்சம் பயம்தான், அதனால கொஞ்சம் பயப்படுறோம், வேற எதுவும் இல்லை. பேய் பிசாசு எதுவா இருந்தாலும் என் முன்னாடி வரட்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை தான் நான் இப்ப இந்த வீடியோ பண்ணிட்டு இருக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானையும் தட்டிருங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே. ஹலோ நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு எடுக்க வந்திருக்கக்கூடிய லொகேஷன் வீடியோ தான். இந்த லொகேஷன் வீடியோ நாங்க கிட்டத்தட்ட தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் தூரத்துக்குள்ளாடி தான் வந்திருக்கிறோம். இந்த வீடியோவை பாக்குறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலுக்கு வரக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த நன்றிகள். நம்மளுடைய புதிய அமானுஷ கதைகள் சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க. தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோவும் பார்த்துருங்க. மறக்காம பெல் ஐக்கானை தட்டிருங்க. உங்க லைஃப்ல இத மாதிரியான அமானுஷ்ய சம்பவங்கள் ஏதாவது நடந்திருந்தா அதை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு வாய்ஸ் நோட்டான் மற்றும் மெசேஜ் நீங்க அனுப்பலாம். என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரை டிஸ்கிரிப்ஷன்லயும் கொடுத்துருக்கேன், நம்மளுடைய டிஸ்பிளேலையும் தெரியும். கண்டிப்பா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்குள்ள சம்பவத்துக்குள்ளாடி நம்ம போயிடலாம்.
ஹலோ நண்பர்களே, முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இப்ப வந்திருக்கக்கூடிய இடம் தூத்துக்குடி மாவட்டத்துல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் சரௌண்டிங்க உள்ளாடி இருக்கக்கூடிய ஒரு கிராமத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இந்த கிராமத்துல என்னன்னா, இது ஒரு குளம். அதாவது இப்ப தண்ணியே இல்ல, ரொம்ப சுத்தமா வத்தி போயிருக்குது. இந்த குளத்தங்கரைக்கு தான் வந்திருக்கிறோம். எதுக்கு அப்படின்னா, இந்த குளத்தங்கரையில நடந்த ஒரு சம்பவத்தை நம்மளுடைய சேனலோட சப்ஸ்கிரைபரான நவீன் செல்வராஜ் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. அந்த நவீன் செல்வராஜ் சொன்ன லொக்கேஷனுக்கு நான் வந்துட்டேன். என்ன அப்படின்னா, இந்த இடத்துக்கு வரவே முடியாது. என்ன அப்படின்னா, இந்த இடத்துல வந்து அந்த அளவுக்கு பயம் இருக்குது, நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதுவும் பகல் நேரத்துல அவங்க ஊர்ல இருந்து யாருமே இந்த பக்கம் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த இடத்தை நோக்கி தான் நான் வந்துட்டு இருக்கிறேன். இங்க இருந்து இன்னும் கொஞ்சம் கூட தூரம் உள்ள போக வேண்டிய இருக்குது. வாங்க போவோம், என்ன நடக்குன்னு பார்க்கலாம். இதுக்கு அங்க போறதுக்கு இந்த முள் செடி நம்மள விட மாட்டேங்குது. இது சவுண்டு நாராஜ் நீங்க ரைட்டா டார்ச் அடிங்கண்ணே. அடிங்க தரணே, எதை பாத்தீங்களா? ஊர் பொண்ணு போச்சுலானே. ரெட்ல போய் டார்ச் வச்சிருக்கணும், நீங்க ரைட்டா கணிக்கலையா? நான் இங்கெல்லாம் பார்த்து புல்லெல்லாம் எடுத்துட்டு இருக்கிறேன். ஒரு எந்த இடத்துக்கு போனாலும் ஒரே ஃபர்ஸ்ட் எனக்கு தான் மாட்டு. இதை பிடிச்சு வாங்க. சரி, ஆனா முள்ளனே பாத்துவாங்க. ஆள் வராத ஏரியா மாதிரி இருக்கு. ஆள் வராதுன்னு தான் சொல்லாங்கல்ல. ஆமா, அந்த கால் தடம் ஒண்ணுமே இல்லை. இந்த ஒரு அடையாளம் கூட கிடையாது. குளத்தங்கரை சைட்னாலும் இப்போ யாரும் வராமையா இருப்பாங்க. காய்ஸ், அவர் சொன்ன மாதிரி நாங்க இந்த இடத்துக்குள்ள வந்துட்டோம். என்ன அப்படின்னா, இந்த ஏரியாக்குள்ள யாரும் வர்றது கிடையாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இங்க நடந்த ஒரு சம்பவத்தையும் நமக்கு அனுப்பி தந்திருக்காங்க. இந்த சம்பவம் சொல்ல போனா மொத்தம் 3 பேருக்கு நடந்திருக்குது. 3 விதமாட்டு நடந்த ஒரு சம்பவம் தான் அது. அந்த சம்பவத்தை அந்த இடத்துக்கு போய் நின்று நான் சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி தான் நான் இவ்வளவு தூரம் வந்துகிட்டு இருக்கிறேன். அவங்க சொன்ன காடு மேடு எல்லாமே ஏறி இறங்கி நான் வந்துகிட்டே இருக்கிறேன். பாத்துல தரணே, இது கேமரால கேப்சர் ஆகுமான்னு தெரியல. வாங்க வாங்க, ஒண்ணு பாத்துக்கலாம். நின்னுடுங்க, இதுதான் நீங்க காலை மட்டும் சேஃப்டியா கீழே தரையில பாத்து வாங்க, சரியா? முன்னாடி வர்றத நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் பிரச்சனை இல்லை, வாங்க. அந்த இடத்துக்கு போயிட்டோம் அப்படின்னா பல சம்பவங்கள் நமக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் அந்த 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 அது எடுங்க. எதாவது கேப்சர் ஆகுதா உங்களுக்கு? ஆனா ஒரு உருவம் போனது கரெக்டா தெரிஞ்சுனானே. ஃபர்ஸ்டே நான் உங்கள்கிட்ட சொன்னேன், இங்க ஏதோ ஒண்ணு வாட்டுச்சு அப்படின்னு. சரி காய்ஸ், இதுக்கு அங்க போக கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. போக கூடாது இல்லை, இது வேணே உங்களுக்கு பிரச்சனை இல்லை. இங்க எனக்கு காய்கள் அப்புறம் நம்ம ஓடி பின்னாலதானே ஓடணும். அப்படி உங்க ஃப்ரெண்டு கேமரா போட்டு கொஞ்சம் பேசுங்க தம்பி. நீங்க ஓடாதில்ல, நான் ஓட வேண்டி இருக்கும் இந்த பக்கம் பார்த்து. அப்படியா? நான் 2 இடம் பார்த்தோம்னே, போன வீடியோட அந்த இந்த மாதிரி இல்லை. அதான் நம்ம போக போக தான் நமக்கு நிறைய கண்டென்ட் கிடைக்கும். அதை தான் நம்ம எடுக்க போறோம். அந்த ஏரியா வந்துருச்சு. இதுதான் அந்த மடை, அவங்க சொன்ன அந்த மடை. இந்த மடையில வந்து நிறைய பேர் இறந்து போனதாட்டு சொல்லியிருக்காங்க. மறுபடியும் என்ன காசு அடிங்க, அடிங்க இல்ல அடினே. இல்ல அந்த அளவுக்கு கேப்சர் ஆக மாட்டேங்குது. கரெக்டா ஒரு உருவம் அந்த போன இடத்துல இருந்து திரும்ப போகுது. ஆளும் கிடையாதுனே. அது எனக்கும் தெரியுது. என்ன இது? சரி வாங்க பாப்பா. நம்ம உடம்பு வசத்தாச்சு, எனக்கு உடம்புதான் வசத்தாச்சு. நல்ல சுரட்டாகுதோ? அது கிணத்து கிட்ட போய் தான் பேசணுமா? ஆமாடா, அதுதானே.
நாங்க போட்டு ஓடிடுவோம் இந்த பக்கம் பார்த்து. அதாவது இது கிணறு கிடையாது, இது மறுபக்கம். இந்த குளத்துல இருந்து இங்க வா, வர பைய வாங்க, இறங்கி வாங்க, பைய பைய. இந்த குளத்துல இருந்து மறுபக்கம், அதை கிளீனா அதை எடுப்பா, மறுபக்கம் தண்ணி போகக்கூடிய மடை. ஓகே, கையெல்லாம் உரைக்கிறது எனக்கு வரைக்கும் கை ஆடுதா துறானே? கை ஆடும். ஏன்னா இந்த இடத்துல தான் ஒரு 3 பேரு நரவலி மாதிரி செத்து போய் கிடந்திருக்காங்க. சரி, அதனாலதான் இந்த இடத்துக்கு நம்மள சூஸ் பண்ணி அனுப்பியிருக்காங்க. எனக்கு கால அடைக்கா, காலில் விழுந்தாலும் சரி, கையில விழுந்தாலும் சரி, வீடியோவை எடுத்தே ஆகணும். ஏன்னா சில பேர் என்ன பண்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல பேய் இருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்து பல கிராபிக்ஸ்களை உபயோகப்படுத்தி அவங்க பேய் இருக்கிறதாட்டு காட்டிடுறாங்க. ஆனா இந்த ஏரியாவில், இந்த இடத்துல அந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது, ஆல்ரெடி நடந்திருக்குது. ஆனா இங்க இப்ப நான் வந்த காரணம் என்ன அப்படின்னா, இந்த இடத்துல அந்த நபருக்கு, அதாவது என்ன அப்படின்னா, இந்த கிணறு, இது கிணறு கிடையாது, மடை. அதாவது குளத்துக்குள்ள இருந்து மறுபக்கம் விவசாய நிலத்துக்கு தண்ணீர் திறக்கக்கூடிய ஒரு மடை தாங்க இந்த மடை. என்ன நடந்திருக்கு அப்படிங்கிற சொல்ல, நவீன் அப்படிங்கிறவர் தான் இந்த சம்பவத்தை நமக்கு அனுப்பியிருக்கிறாரு. அவங்க கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் சேர்ந்து இந்த இடத்துல தண்ணி அடிக்கிறதுக்காக, அதாவது குடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. அதுவும் ஒரு நள்ளிரவு, ஒரு 9:30 10 மணி இருக்கும், அந்த டைம்ல தான் வந்திருக்காங்க. அப்படி வந்தவங்க குடிக்கவும் செய்துட்டாங்க, அதான் நல்ல சரக்கு அடிச்சிட்டாங்க. அடிச்ச பிறகு என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க வாங்கிட்டு வந்த சரக்குல கொஞ்சம் சரக்கை வந்து பேலன்ஸ் வச்சிருந்திருக்காங்க, போகும்போது குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு. அந்த சரக்கை காணலைங்க, இந்த இடத்துல காணாம போயிருது. அப்படி காணாம போன அந்த சரக்கை நீ குடிச்சியான்னு சொல்லிக்கிட்டு இவங்க 3 பேருக்குள்ளாடி சண்டை வந்துருதுங்க. அந்த சண்டை வந்த நேரத்துல என்ன ஆயிருக்காங்க அப்படின்னா, 3 பேருமே சுய நினைவை இழந்துட்டாங்க. ஏன் அப்படின்னா, இவங்க அந்த இடத்துல மயக்கமாகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுது. அந்த மயக்கத்தோட சேர்ந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு எந்த சுய உணர்வும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இவங்க உடம்புக்குள்ளாடி ஏதோ 3 ஆன்மாக்கள் அப்படி உள்ள வந்ததாட்டு அவங்களுக்கு தோணி இருக்குது. அந்த 3 பேரும் இந்த இடத்துல என்ன பண்ணாங்கன்னு தெரியாது. மறுநாள் காலையில நவீன் பார்க்கும்போது, நவீன் வந்து அதாவது மற்ற 2 நண்பர்களோட சேர்ந்து கீழே மயக்கத்துல படுத்து கிடக்குறாங்க. அவங்க உடம்பெல்லாம் நிறைய இடத்துல இரத்த கரைகள் இருந்திருக்குது. அதாவது இந்த கருங்க கீழே காட்டுங்க. இவ்வளவு நேரம் பார்க்க ஏன்னா இந்த லைட் அடி டிம் அடிச்சு படிங்க, அதை ஒர்க் அவுட் கிடைங்க வந்து ஏற்கனவே 2 இடம் பார்த்தா டக்குனு பேரு உனே அந்த இடத்துல வர்றது நிக்க மாதிரி இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம வர மாட்டோம். கேப்சர் ஆகுதா? எனக்கு மொபைல்ல கேப்சர் ஆகும். அதுல இதுல எல்லாம் ஒண்ணு தெரியல, நான் கண்ணுல தான் தெரியும். இதுல ஒண்ணு கேப்சர் மாதிரி தெரியல. வீடியோ இங்க வாங்க வர 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 இந்த இடத்துல வந்து கவர் பண்ணு. ஏன்னா கண்ணு கூசுது. அண்ணா உருவம் தெரியா? ஆவனே ஒரு நிமிஷம் கவர் பண்ணிடுறேன். ஏய் காணல ஏனே தெரிஞ்சனே. இல்ல முதல்ல எப்படி பார்க்கும்போது தெரிஞ்சுது, இப்ப தெரியல. இதான் குளம், இங்க பாருங்க தண்ணீர் கிடக்க தெரியுதா? கொஞ்சம் தான் தண்ணி கிடக்கு. இனி இது தண்ணீர் வந்த பிறகு நிறைய தண்ணீர் ஆயிரும் இந்த இடம். அதாவது நல்ல மேல வரைக்கும், இங்க வரைக்கும் தண்ணீர் வந்துடும். இந்த மடையில தான் அந்த நபர் வந்து, அதாவது இதுல இறந்து போன நபர்னு ஒரு 3 பேர் இருக்காங்க. அந்த கதையை நான் உங்களுக்கு முழுசா சொல்றேன், அப்பதான் உங்களுக்கு புரியும். என்ன அப்படின்னா, நவீன் வந்து ஒரு விஷயத்தை நமக்கு சொல்லியிருக்கிறாரு. என்ன அப்படின்னா, அவங்களுக்கு இந்த சம்பவம் நடந்து முடிஞ்சு மறுநாள் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனா உடம்பு வலி மட்டும் நிறையவே இருந்திருக்குது இவங்க 3 பேருக்கும். ஆனா இவங்க 3 பேரும் எதற்காக சண்டை போட்டாங்கன்னு தெரியாத அளவுக்கு இவங்களுடைய நிலைமை அந்த இடத்துல மாறப்பட்டிருக்குது அப்படின்னு கூட சொல்லாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மறுபடியும் இவங்க இதே இடத்துல இந்த 3 நபர்களும் தண்ணி அடிக்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க, சரக்கு அடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க. அப்படி சரக்கும் அடிச்சிருக்கிறாங்க. ஆனா அன்னைக்கு தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரியும், நம்மளுடைய உடம்புக்கு மேல யார் வந்தது அப்படின்ட்டு. என்ன அப்படின்னா, இன்னும் ஒரு திண்டு பாக்குறீங்க இல்லையா, இந்த திண்டுல இவங்க 3 பேரும் இதுல இருக்காங்க. இந்த ஒரு நீளம் இதுல வந்து ஒரு நபர் உட்கார்ந்து இருந்திருக்கிறாரு. அப்ப அந்த நபர் வந்து இந்த ஊரை சேர்ந்த நபர் தான். இந்த ஊரை சேர்ந்த நபர்னு சொல்லும் போது என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, இவங்களுடைய ஒரு அண்ணன் முறை வரும் அப்படி, அதாவது கொஞ்சம் மூத்தவங்க, வயசுக்கு மூத்தவங்க தான் இந்த இடத்துல இருக்காங்க. இது ஏதோ அசைது, இந்த பக்கம் வந்து பேசுங்களா? நான் இந்த சைடு நிக்க மாட்டேன், இங்க வாங்க. நான் இந்த சைடு நிக்கிறேன், இங்க இருந்தே பேசுங்க.
சரி, நான் இப்படி லைட் அடிச்சுட்டுமா? லைட்டை நீங்க இப்படி அடிச்சாலும் சரி இப்படி அடிச்சாலும் சரி, நீ லைட்டை அந்த லைட் ஆஃப் பண்ணுங்க, இங்க அடிச்சு பேசுங்க. எனக்கு ஒரு மாதிரி இருக்கு. பயப்படாடா. கை பில்டிங்ஸ் அங்க பேஸ்மெண்ட் இருக்கு. ஆமா, அப்புறம் நம்மளுக்கு எனக்கு அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப நம்ம கூட வந்திருக்கிறது துரை மற்றும் மணிதான் கேமராமேன். ஒண்ணு என்னுடைய அன்பு நண்பர், அவரும் வந்திருக்கிறாரு. அவங்களுக்கு நல்ல பயமா இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு பயந்துட்டு இருக்கிறாங்க. ஆனா எனக்கு கண் பார்வையில 2-3 விஷயங்கள் தெரிஞ்சுது. ஆனா கேமராயில அது கேப்சர் ஆகல. அதாவது என்னன்னா, நிறைய பேர் கேமராயில கேப்சர் ஆகுதுன்னு சொல்றாங்க இல்லையா, அது உண்மையா பொய்யான்னு கூட எனக்கு தெரியல. ஆனா எங்களுக்கு கேப்சர் ஆகல. ஆனா நாங்க கண் கொண்டு சில விஷயங்கள் வந்த நேரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் இந்த இடத்துல, அதாவது இறந்து போன நபர் இந்த இதுக்குள்ளதான் விழுந்து இறந்துருக்கிறாரு. இறந்து போன நபர் இதுக்குள்ள விழுந்துதான் நல்ல தண்ணீர் இருக்கக்கூடிய டைம்ல இறந்து போயிருக்கிறாரு. ஆனா என்ன சம்பவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த இடத்துல அந்த நபர் உட்கார்ந்து இருக்க, அவங்க 3 பேரும் அந்த பக்கத்துல சரக்கடிக்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது, 4வதாட்டு நம்ம கூட்டத்துல ஒரு நபர் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நவீன் மற்றும் அவருடைய 2 நண்பர்களும் புரிஞ்சுக்கிடுறாங்க. ஏதோ நம்ம பக்கத்துல உட்கார்ந்து இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மெல்லமா அங்க இருந்து இங்க திரும்பி பார்த்திருக்காங்க. இங்க உட்கார்ந்து இருக்கிறது அவங்களுடைய, அதாவது அவங்க ஊரை சேர்ந்த அந்த நபர், அந்த பேரை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. அந்த நபர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, இவங்களோட வயசுக்கு மூத்தவங்க, அதாவது அண்ணன் முறை அப்படின்னு சொல்லலாம். இதை பார்த்த உடனே அண்ணே அப்படின்னு சொல்லிக்கிட்டு நவீன் கத்துறாரு. ஆனா கூட இருந்த 2 பேரும் இந்த குளத்து வழியாக, அதாவது தண்ணீர் இருந்திருக்குது கிட்டத்தட்ட அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருந்து ஒரு 2 அடி ஆழத்துல தண்ணீர் இருக்குது. அப்படி அந்த தண்ணிக்குள்ள குதிச்சு அப்படியே நீந்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நவீன் மட்டும் இந்த இடத்துல நீந்த முடியாது. ஏன் அப்படின்னா, நவீனுக்கு நீந்தல் தெரியாதுங்க, நீச்சல் தெரியாது. அப்படி நீச்சல் தெரியாததுனால நவீன் இந்த இடத்துல இருந்து தண்ணிக்குள்ளேயும் குதிக்க முடியாம, இங்க உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த உருவத்தையும் பேஸ் பண்ண முடியாம ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கிறாரு. ஆனா என்ன அப்படின்னா, இன்னொரு விஷயம் நடக்குது. அந்த நபர் இதை உட்கார்ந்து இருந்தார் இல்லையா, அந்த நபர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, இதுக்கு உள்ளாடி டக்குன்னு குதிச்சிடுறாரு. குதிச்ச பிறகு நவீன் மெல்லமா ஏறி அவர் கையில இருக்கக்கூடிய மொபைல் டார்ச் வழியா தான் அடிச்சு பார்த்திருக்கிறாரு. அப்படி அடிச்சு பார்க்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னா, இந்த உள்ள குதிச்ச அந்த அண்ணனை காணலைங்க. அதன் பிறகுதான் நவீனுக்கு ஒரு விஷயம் புரியுது. என்ன அப்படின்னா, அந்த அண்ணன் சொன்னேன் இல்லையா, அவர் இறந்து கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிருக்குது. அதுவும் இதே இடத்துல இறந்து போயிருக்கிறாரு அப்படிங்கிற விஷயத்த அந்த இடத்துல புரிஞ்சுக்கிட்டாரு. அப்பதான் அவருக்கு ஞாபகம் வருது. இதை முதல்ல புரிஞ்சுக்கிட்ட 2 நண்பர்களும் குளத்து வழியாக அப்படியே தண்ணீர்ல நீந்திக்கிட்டே அவங்க அக்கறை போய் ஏறுறாங்க. அடுத்தது இன்னொரு கரை இருக்குது, அந்த பக்கத்தோட ஏறி வெளியே ஓடிடுறாங்க. ஆனா என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, நவீனுக்கு நீந்தல் தெரியாது. அதனால இந்த பக்கமாட்டு அவரு ஏறி மேல போய் நின்று பார்க்கும்போது மறுபடியும் இதே இடத்துல அந்த நபர் உட்கார்ந்து இருந்திருக்கிறாரு. அதை பார்த்துக்கிட்டு அலறி அடிச்சுக்கிட்டு வீட்டுக்கு ஓடுன நவீனுக்கு 2 நாட்கள் காய்ச்சல் தீரவே இல்லைங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய சிவசுடலை கோவில் ஒண்ணு இருக்குங்க, அந்த பக்கத்துலேயே தான் இருக்குது. அந்த கோவில்ல போய் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, வீட்டுல இருந்தா கூட்டிட்டு போய் அவருக்கு சில பல இந்த சடங்குகள்லாம் பண்ணியிருக்கிறாங்க. பண்ணின பிறகு தாங்க நவீன் கிளியர் ஆயிருக்கிறாரு. அதே மாதிரி இந்த சம்பவம் நவீனுக்கு நடந்து முடிஞ்சிருச்சு. அதன் பிறகு என்ன நடந்தது அப்படின்னா, நவீனுடைய 2 ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க இல்லையா, இவங்க இந்த பக்கம் வர்றதே கிடையாது. இந்த 3 பேருமே இந்த பக்கம் வரமாட்டாங்களா. அதுக்கு வர தண்ணி அடிக்கக்கூடிய அந்த விஷயத்துக்கு இந்த பக்கம் வர்றதே இல்லை. ஆனா இவங்க ஊர்ல இருந்து இன்னியும் 2-3 நண்பர்கள் இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாங்க. அதே நபரை பார்த்துருக்குறாங்க. இதே சம்பவம் அவங்களுக்கு ரிப்பீட் நடந்திருக்குது. அதே மாதிரி இன்னியும் 3 பேர் வந்திருக்கிறாங்க, அவங்களும் இதை பார்த்துருக்குறாங்க. அந்த கடைசியா வந்த 3 பேர்ல ஒருத்தர் இறந்துட்டாருங்க. என்ன அப்படின்னா, இந்த பேய் இருக்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி சொல்லக்கூடிய அமானுஷத்தை நம்பாத ஒரு நபர் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நபர் இங்க வந்திருக்கிறாரு. அவர் என்ன பண்ணிருக்கிறாருன்னா, 2 நண்பர்கள் அங்க விட்டுக்கிட்டு நான் போய் அந்த இடத்துல இருந்து சரக்கு அடிச்சுக்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கிறாரு. அப்ப என்ன நடந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நபர் இங்க வந்திருக்கிறாரு. அதே மாதிரி சரக்கு அடிக்கவும் ஆரம்பிச்சிருக்கிறாரு. அடிக்க ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 15 நிமிஷத்துல அங்க நிக்கக்கூடிய நண்பர்களுக்கு இங்க வந்த நபருடைய கத்தல் சத்தம் கேக்குதுங்க. பயங்கர அகோரமா கேக்குது. அந்த கத்தல் சத்தம் கேட்ட உடனே அந்த 2 நண்பர்களும் இந்த பக்கம் வரல, அங்க இருந்து ஓட்டம் பிடிச்சிட்டாங்க. எங்க போயிட்டாங்க அப்படின்னா, ஊருக்குள்ள போயிடுறாங்க. ஊருக்குள்ள போய் கிட்டத்தட்ட 10-20 பேரை கூட்டிட்டு தாங்க இங்க வந்திருக்கிறாங்க. இங்க பார்க்கும்போது இந்த நபர் இந்த பள்ளத்துக்குள்ளாடி என்ன இருக்கு பாத்தீங்களா, இந்த பள்ளத்துக்கு உள்ளாடி கீழே விழுந்துடுறாரு. இந்த பள்ளத்துக்குள்ளாடி கீழே விழுந்துடுறாருங்க. கீழே விழுந்தவருக்கு என்ன அப்படின்னா ஒரு விஷயம், அவர் அந்த ஸ்பாட்ல இறந்துருக்கிறாரு. அதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, இவர் அந்த சரக்கு இருந்து பாத்தீங்களா, பாதியை குடிச்சிட்டு பாதியை தன்னுடைய
இடுப்புல வந்து சொருவி வச்சிருக்கிறாரு. அங்க கல் இருக்குது. அவரு குதிச்சாரு பாத்தீங்களா, அந்த கல்லுல போய் வயர் அடிக்க விழுந்துடுறாரு. அது வயிற்றுல அடிபட்டுறது. அந்த கண்ணாடி, அதாவது அந்த குவார்டர் பாட்டில்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த பாட்டிலுடைய அது உடைந்து அவருடைய வயிற்றுல குத்தி நிறைய ரத்தம் போய், ஏன்னா ஆல்ரெடி இந்த பசங்க போய் கூட்டிட்டு வர்றதுக்கு 1/2 கிலோமீட்டர் இருக்குங்க அந்த ஊரு. அந்த ஊர்ல இருந்து ஆட்களை கூட்டிட்டு வர்றதுக்கு முன்னாடி இவருடைய உடம்புல இருந்த ரத்தங்கள் அவ்வளவுமே போக அந்த இடத்துல குடல் சரிஞ்சுதான் செத்து போயிருக்கிறாரு அப்படின்னு அந்த இது பண்ணிருக்கிறாங்க. அதாவது அந்த போஸ்ட் மார்ட்டத்துல சொல்லியிருக்கிறாங்க, பேய் அடிச்சு ஒன்றும் சாகல, அந்த மாதிரி எந்த ஒரு மார்க்கும் இல்ல. என்னதுன்னு இப்ப இந்த கூட இந்த புக்கு இந்த சைட்ல அடிக்கணும், இந்த சைட்ல அடிக்கணும், அங்க அந்த சைடு அடிக்கணும். அது தான் வருது தனி, அது மட்டும் தானே கிரிக்கெட் ஆன்லைன் கவனிக்கலாம். நான் கவனிச்சேடா, உங்களை இங்க நான் கேமரா தான் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நான் இப்படி வைக்கிறேன். எதுக்கு நான் பார்க்கல, கொலைய பார்க்கல. இது எனக்கு தனியா தெரியாது, வீடியோ கேமரால பதிய மாதிரி தெரியல, என் கண்ணுக்கு மட்டும் தனியா தெரியும். இப்பதான் இந்த கத்துற வந்து பாத்தீங்களா, சவுண்ட் போச்சுலானே, சவுண்ட் கேட்டு சொல்ல பார்த்துட்டு இருந்தேனா இது மட்டும். அந்த நபர் இந்த இடத்துல அப்படி இறந்து போயிட்டாரு. அந்த ஊரை சேர்ந்த நபரால ஒரு இறப்பு இங்க ஏற்பட்டது. முதல்ல அந்த நபருடைய ஆன்மா இருக்கவே இந்த நபர், அதாவது 2-3 பேருக்கு பிறகு இறந்த இந்த நபருடைய ஆன்மாவும் இந்த இடத்துல சுத்திக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது மட்டும் இல்லாம இன்னொரு விஷயம் நடந்திருக்குது. இந்த இடத்துல வந்து நிறைய உடைக்காடுகள் நிறைய இருக்குதுங்க. இந்த உடை மரங்களை வந்து விறகுக்காக வெட்டுவாங்க. அதுக்காக நிறைய பெண்கள் வந்து இந்த ஏரியா பக்கம் வர்றது வழக்கங்க. அப்படிதான் ஒரு நாள் மத்தியான நேரங்க ஒரு 12 மணி இருக்கும், ஒரு 8 பெண்கள் இந்த இடத்துல இருக்கக்கூடிய உடை மரங்களை வந்து வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு சீம கருவேலை மரம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மரங்கள் தான் இது எல்லாமே. இதை வெட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி வெட்ட ஆரம்பிச்ச சமயத்துல அடுத்த பிரச்சனை அங்க இருக்கக்கூடியவங்களுக்கு வந்திருக்குது. என்ன அப்படின்னா, இவங்க வெட்டக்கூடிய மரங்கள் எங்கேயாவது ஒரு சைடு வெட்டுப்பட்டு அது கீழே விழும் இல்லையா, அந்த விழக்கூடிய இடத்துல யாருடைய உடம்புலையாவது பட்டுறதுங்க. பட்டு நிறைய ரத்தங்கள் வர ஆரம்பிக்குது. இது மற்ற மாதிரி இடங்கள்ல அவங்களுக்கு நடக்கிறது இல்லை. இந்த இடத்துல மட்டும் அவங்க அந்த உடைக்காடுகளை வெட்டும் போது நடந்துட்டே இருந்திருக்குது. கிட்டத்தட்ட 3வது நாளும் இதே மாதிரி இந்த உடைக்காடுகள் வெட்டதுக்கு வந்திருக்கிறாங்க. அப்படி வெட்ட வந்த அவங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி நடந்திருக்கு. என்ன அப்படின்னா, இந்த கிணறு இருக்கு பாத்தீங்களா, இது கிணறு கிடையாது, மடை. இந்த மடையில இருந்து ஒரு நபருடைய அதாவது தலை மட்டும் தெரிஞ்சிருக்குங்க. இந்த இடத்துல அப்படி தலை அப்படி வெளியே வந்து உத்து பார்த்தா அப்படி தெரியும். அப்படியே ஓரம் கட்டி பார்ப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி பார்த்துருக்குது. அதை அவங்க பட்டா பகல்ல 12 மணி டைம்ல அதை பார்த்து பயந்து கத்தி அலறிக்கிட்டு இதுக்கு நேரம் அந்த பக்கம் ஒரு ஊர் இருக்குங்க, அந்த பக்கமா ஓடிட்டாங்க. இந்த பக்கமா வர முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த பக்கமா ஓடிட்டாங்க. அப்படி ஓடி அவங்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனை நடந்த விஷயமும் இந்த விஷயத்தையும் நம்மளுடைய நவீன் தான் நமக்கு சொல்லியிருந்தாரு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இதே இடத்துல இன்னியும் ஒரு சம்பவம் நடந்திருக்குது. அதுதான் ரொம்ப கொடுமையான ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லலாம். ஒரு 5 வயது ஒரு சிறுவனுங்க, அதாவது இங்க குளிக்கிறதுக்காக வருவாங்க நிறைய பேரு. அந்த சிறுவன் வந்து ஒரு நாயை வளர்த்துட்டு இருந்திருக்கிறான். அந்த நாய் வந்து குளிக்கக்கூடிய இடத்துல இருந்து இந்த ஏரியா பக்கமா ஓடி வந்துருது. அது குட்டி நாய்ங்க. அந்த குட்டி நாயை விரட்டிக்கிட்டு வந்த அந்த பையனை வந்து திடீர்னு அவங்க அப்பா அம்மா தேடுறாங்க. எங்கடா போனான் பையன், இதுல தானே அவன் நாய் கூட விளையாடிட்டு இருந்தான், எங்கடா போனான் அப்படின்னு சொல்லி தேடிட்டே இருக்காங்க. அந்த ஏரியா ஃபுல்லா தேடுறாங்க. ஆனா அந்த நாய் போனதையும் பார்க்கல, குழந்தை போனதையும் இவங்க பார்க்கல. கிட்டத்தட்ட என்ன நடக்குதுன்னா, ஒரு 1 மணி நேரத்துக்கு பிறகு இந்த வழியா வந்து பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது நாய் இதுக்கு மேல நின்று அப்படியே இந்த குழிக்குள்ளாடி பார்த்துக்கிட்டே இருக்குது. அந்த பையன் பாருங்க, டார்ச் ஆன் பண்ணாலோட பார்க்க முடியும். ஆமா, டார்ச் அடிச்சா ஒண்ணுமே தெரிய மாட்டேங்குது. இது என்ன செய்யாத அங்கு யாரோ செத்து படுத்துட்டு தானே இருக்கு. அது கல்லா ஏன் கல்லு வேற இருக்கு, பயம் சொல்லும் போதும் ஒரு ஊர் வரும். சரி, ஓகே. அப்படி அந்த குழந்தை இதுக்கு உள்ளாடி விழுந்துதான் இறந்துருக்குது. அப்படி கிட்டத்தட்ட இந்த கிணத்துல 3 மரணங்கள் நடந்திருக்குங்க. இந்த மரணத்தை பார்த்து நிறைய பேர் பயந்து இந்த பக்கம் வர்றதே கிடையாது. இந்த பக்கம் பகல் டைம்ல கூட இந்த மாதிரி உடைக்காடுகள் வெட்டுறதுக்கு கூட பெண்கள் வந்துட்டு இருந்தாங்க. அவங்க வர்றது இல்லையா, ஆண்கள் மட்டும்தான் வந்து இந்த உடை மரங்களை வெட்டி எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. ஆனா அதுவும் பகல் நேரத்துல ஒரு 10 பேர் சேர்ந்து வந்துதான் அந்த வேலைகளை பாக்குறாங்க அப்படிங்கிறது மாதிரிதான் நவீன் இந்த விஷயங்கள் அனைத்தையுமே நமக்கு சொல்லியிருந்தாரு. சரி, அந்த ஸ்பாட்ல போய் நின்று அந்த வீடியோவை எடுத்து பேசணும் அப்படின்னு நான் முதல்ல யோசிச்சிட்டேன். அவங்கள்ட்ட லொகேஷன்ல இருந்து எல்லாமே கேட்டு வாங்கி கரெக்டா அந்த இடத்துக்கு வந்து சேர்றதுக்கு முன்னால கொஞ்சம் நாங்க படாத பாடுபட்டுட்டோம். ரொம்ப ஏரியா நடந்து வந்திருக்கிறோம். அது கொஞ்சம் தான் இதுல இருக்கும். நிறைய கிட்டத்தட்ட சொல்ல போனா ஒரு 1.5 கிலோமீட்டருக்கு மேல நடந்தே தான் வந்திருக்கிறோம்.
என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சம்பவத்தை அனுப்பி தந்த, அதாவது இந்த சம்பவத்தை நமக்கு கரெக்டா அந்த லொகேஷன் அனுப்பி தந்த நம்மளுடைய நவீனுக்கு என்னுடைய பெரிய நன்றிகளை நான் சொல்லிடுறேன். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு மறுபடியும் பிடிச்சிருந்தா அதை ஷேர் பண்ணி விடுங்க. ஏன் அப்படின்னா, இது ஒரு புது விதமான முயற்சிங்க. நீங்க லொகேஷன் போய் அந்த மாதிரியான அபாண்டன் பிளேஸ் எல்லாம் பார்த்திருப்பீங்க, வீடியோக்கள் நிறைய பேர் போட்டுட்டு இருக்கிறாங்க, பேய் இருக்குது அப்படின்னு சொல்லி. பேய் இருக்கிறதெல்லாம் உண்மைதான். ஆனா இந்த கேமராயில மாட்டுது அப்படின்னு சொல்றதை மட்டும் என்னால நம்பவே முடியல. நானும் நிறைய ட்ரை பண்ணிட்டு நாங்க நிறைய பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனா அதெல்லாம் இதுல மாற்ற மாதிரி எங்களுக்கு தெரியல. இருந்தாலும் என்ன அப்படின்னா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து உங்களுக்கு தெரியக்கூடிய அனைத்து நபர்களுக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இந்த வீடியோவுக்கு மறக்காம ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லாம மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் ஐக்கானையும் மறக்காம தட்டிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நாகர்கோவில் நாகராஜன். நன்றி நண்பர்களே.